யாழ்ப்பாண சர்வதேச வியாபார கண்காட்சிக்கான ஏற்பாடு தொடர்பாக அந்த ஏற்பாட்டு குழுவினர் எங்களோடு கலந்துரையாடிய பொழுது அதை நாங்கள் வரவேற்றிருந்தோம். அதுக்குரிய அவசியம் இருப்பதை கருதி அவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு கூடாக இந்த பகுதியினுடைய வர்த்தக நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதும் இன்னும் விரிவுபடுத்துவதும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அதை வரவேற்றிருந்தோம். இந்தியாவினுடைய பங்களிப்பு வர்த்தக துறையில், தொழில்துறையில், இனி அபிவிருத்தி துறைகளிலும் இந்தியா இங்கு பல பங்களிப்புகளை எங்களுடைய நாட்டிற்கு, எங்களுடைய அரசாங்கத்திற்கு கூடாக செய்து வருகின்றது. இலங்கை இந்திய உறவுகளை பலப்படுத்துகின்ற அல்லது எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இந்திய அரசு, இந்திய மக்கள் செயல்படுகின்றது. இந்த குடிசை கைத்தொழில் செயற்திட்டத்தினை செயற்படுத்துவதற்காக 5 அமைச்சுக்கள் ஒன்றிணைந்து பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ பசில் ராஜபக்ச அமைச்சருடன் பாரம்பரிய கைத்தொழில் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு, அதே போன்று கைத்தொழில் வாணிப அமைச்சு, தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைச்சு, அரச வளங்கள் மற்றும் அபிவிருத்தி சம்பந்தமான அமைச்சு, இவ்வாறு 5 அமைச்சுக்கள் மொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த குடிசை கைத்தொழில் மேம்படுத்துகின்ற திட்டத்தை ஒன்றிணைந்து முன்னெடுத்து செல்லுகின்றார்கள். எங்களுடைய அரசினுடைய மாண்புமிகு ஜனாதிபதி இலக்கான வளமான இல்லம், செழிப்பான தாய்நாடு இலக்காக கொண்டு நாடறிவிய நீதி வாழ்வு வளர்ச்சி திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு கதவு செலவு திட்ட முறையில் 10 லட்சம் அளவிலான மனை பொருளாதார தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை அறிவித்திருந்தார். அதை எங்களுடைய கௌரவ அமைச்சர் பசில் ராஜபக்ச அதை மேலும் விரிவாக்கி அதை 3 வகையாக பிரித்து அதனுடைய செயல்முகத்தை அதிகரித்திருக்கிறார். இலங்கை உடன்படிக்கையின் பொழுது அவர் எடுத்த அந்த முடிவிலே இன்று வரை உறுதியாக இருக்கின்ற ஒரு தலைவர். தமிழரும் முஸ்லிமும் சிங்களவனும் இந்த வடகிழக்கிலே வாழ்கின்றவர்கள் கௌரவமாக வாழ வேண்டும், சமத்துவமாக வாழ வேண்டும், எல்லோரும் முன்னணியாக வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே, ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஒரு தலைவர். அன்று அவர் செய்ததை பிழை என்று குவித்திருந்த இதே கூட்டம் இன்று அதையும் இழந்து, சேர்ந்திருந்ததையும் இழந்து
வளர்ச்சிகளை அபிவிருத்திகளை தடுக்கின்ற இந்த நிலையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். Time scholar I'm from Colombo, but I'm doing this one is the Jaffna and the 6 branches we have it. Yes. natural exercise, natural fertilizers, foliar, no fertilizer, flower, rice, sun,